சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. மல்லி 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 மல்லி. மல்லி, என்ன கதிரேசன்? ஐயோ சாரி வக்கீல் மேடம், உங்க வழியில குறுக்க வந்துட்டேனா? அதாவது பொதுவா நான் தேவையில்லாத விஷயத்துல மூக்கு நுழைக்கிறது இல்ல. ஆனா என் வழியில யாராச்சும் குறுக்க வந்துட்டாங்கன்னு வைங்களேன், அதை பார்த்துட்டு நான் சும்மா போக மாட்டேன். இப்படிதான் உள்ள நுழைஞ்சி ஆளையே கவுத்துருவேன். கவுக்கிறதெல்லாம் கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கவுக்கலாம். முதல்ல வழி விடுங்க. ஒரு நிமிஷம் மேடம், ஜட்ஜி வர்றதுக்கு முன்னாடி நான் உன்னை காமிக்கிறேன். அதை பார்த்துட்டு உள்ள போனீங்கன்னா ரொம்ப தெம்பா வாதாடலாம். இத பாருங்க மிஸ்டர், எதையாவது காட்டி பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் எங்கிட்ட நடக்காது. வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோங்க. அட இருங்க மேடம், ஒரு 2 நிமிஷம் தான், அதை பார்த்துட்டு போயிடுங்க. உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். அம்மா, என்ன வந்து கூட்டிட்டு போங்க. பாட்டி, நீங்க எங்க இருக்கீங்க பாட்டி? அவர் என்ன பேசிட்டு இருக்காருன்னு தெரியல. இவன் என்ன பண்ணிடுவான்னு நினைக்கிற? அவன் ஆகாசத்தை பிடிச்சு அவன் வீட்டுல அப்படியே மடக்கி வச்சுக்கலாம்னு ஆசைப்படுவான். ஆனா அதெல்லாம் நடக்கணும்ல. அவன் என்ன கடவுளா அவன் நினைக்கிறதெல்லாம் நடக்கிறதுக்கு? முதல்ல நகை பணத்தை கொடுத்து ஆசையை தூண்டி பார்த்தான். அந்த அம்மா கிட்ட வேலைக்கு ஆகல. அப்புறம் மிரட்டி பார்த்தான். அந்த அம்மா அவனை கண்டுக்கவே இல்லை. இப்ப கடைசி நிமிஷத்துல அவன் என்ன பண்ணுவான்னு நினைக்கிற? அந்த அம்மா கிட்ட கோர்ட்டுன்னு எல்லாம் பாக்காதீங்க, உங்க காலை காட்டுங்க, நான் அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்துக்கிறேன்னு சொல்ல பாப்பான். லாயர் மேடம், நான் என் பொண்ணை இழந்துட்டேன், என் பேத்தியை மட்டுமாவது வாங்கி கொடுங்க மேடம். அப்படியே நான் ஹார்ட் பேஷண்ட் அப்படியெல்லாம் சொல்லியிருப்பான். அதான் பார்த்து மேடம், ஃபைல்லாம் கீழே விழுந்துற போகுது. இத பாருங்க கதிரேசன், நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ரொம்ப பெரிய அஃபென்ஸ். இதை விட பெரிய குற்றமெல்லாம் நான் பண்ண ஆள் மேடம். என்னமோ சொன்னீங்க, என்னால முடிஞ்சதை கிழிச்சிக்க சொன்னீங்க. நான் பாவப்பட்ட சாதாரண ஆள் மேடம், என்னால இவ்வளவுதான் கிழிக்க முடியும். நீங்க தான் மிகப்பெரிய வக்கீலாச்சே, என்னையும் கோர்ட்ல நிக்க வச்சு நார் நாரா கிழிச்சு தொங்க விட்டுருவீங்களே. போங்க, போய் தொங்க விடுங்க, ஜட்ஜி வர்ற நேரம் தான். Your Honor. Your Honor, இந்த வழக்கை பொறுத்தவரை சமர்ப்பிக்க வேண்டிய எல்லா ஆதாரங்களையும் கோர்ட்ல சமர்ப்பிச்சாச்சு. எதிர் தரப்பினர் காரணமே இல்லாம இந்த வழக்கை இழுத்தடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களால எவ்வளவு முயற்சி பண்ணாலும் எந்த ஆதாரங்களையும் நாங்க சொல்ற குற்றச்சாட்டுக்கு எதிராக காட்ட முடியாது யுவர் ஆனர். ஏன்னா அவங்க பக்கம் எந்த உண்மையுமே இல்ல. எதிர்க்கட்சி வக்கீல்
சட்டத்தை துச்சமாக மதிக்கிறார். சாட்சியிடம் நார்கோ சோதனை எடுக்கணும்னா கோர்ட்டோட முன் அனுமதி பெறணுங்கிறது அடிப்படை விதி. அதை கூட செய்யாம எங்க கட்சியின் சாட்சிய திருட்டுத்தனமா கூட்டிட்டு போய் நார்கோ சோதனை எடுக்க முயற்சி பண்ணிருக்காங்க. வாட் இஸ் இட் சோ? வக்கீல் சொல்றது உண்மையா மேடம்? ஐம் சாரி யுவர் ஆனர். ஐ கண்டம் யுவர் பிஹேவியர் மிஸ்ஸஸ் தேவசேனா. மை சின்சியர் அப்பாலஜிஸ் யுவர் ஆனர். யுவர் ஆனர், இவங்க என்னோட சாட்சிய முன் அனுமதி வாங்காம நார்கோ சோதனை எடுக்க கூட்டிட்டு போனதுக்கு 3 காரணங்கள் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். 1, அவங்க கிட்ட குற்றம் சாட்டப்பட்ட விஜய் குற்றம் இல்லாதவருங்கிறத நிரூபிக்க வேற ஆதாரங்கள் எதுவுமே இல்ல. 2வது, ஒருவேளை அவர் இந்த குற்றத்தை செஞ்சிருக்க கூடும்னு அவங்களுக்கே ஒரு சந்தேகம் இருக்கு யுவர் ஆனர். எங்க முன் அனுமதியோட நார்கோ டெஸ்டுக்கு போனா தாங்களே மாட்டிப்போனுங்கிற குழப்பத்துல இப்படி எல்லாம் செஞ்சிருக்காங்க. ஐயோ, என்ன மல்லி, இந்த அம்மா எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. அதான் பெரியம்மா, எனக்கும் ஒண்ணும் புரியல. பெர்மிஷன் வாங்கணும்னு அவங்களுக்கு தெரியாதா என்ன? அத பாத்துக்கலாம்னு அவங்க சொல்லிதான் ஏற்பாடு பண்ணாங்க. அவங்க கிட்ட நியாயமான காரணமும் இருக்கு. ஆனா இப்ப ஏன் சும்மா இருக்காங்கன்னு தெரியல. நீங்க சொன்ன மாதிரி அவர் கால்ல விழுந்துட்டாரோ? இல்ல இருக்காது பெரியம்மா. அது மட்டும் இல்ல, என் கட்சிக்காரரை மிரட்டி அவங்க இஷ்டப்படி விசிட்டிங் டைம் போட்டு அவர்கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்காங்க. ஏன், எல்லாம் தெரிஞ்ச இந்த வக்கீல் மேடம் இந்த கோர்ட்ல ரெப்ரசன்ட் பண்ணி கோர்ட் மூலமாவே ரைட்ஸ் வாங்கியிருக்கலாமே. ஏன் குறுக்கு வழியில போக முயற்சி பண்றாங்க? இதுல இருந்து அவங்க பக்கம் எந்த நியாயமும் இல்லைங்கிறது தெரிய வருது யுவர் ஆனர். அப்பா, மேடம் எந்திரிச்சிட்டாங்க. அவர் கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் இப்ப டான்னு பதில் சொல்லுவாங்க. என்ன மாதிரி பேச விட்டு அடிக்கிற டெக்னிக் போல இருக்கு. அதை தான் அவங்க ஃபாலோ பண்றாங்க. கைண்ட்லி எக்ஸ்கியூஸ் மீ யுவர் ஆனர். ஐயோ, ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. மிஸ்டர் ஆறுமுகம், யூ மே ப்ரொசீட். யுவர் ஆனர், என்னோட எந்த கேள்விக்கும் எதிர்க்கட்சி வக்கீல் கிட்ட பதில் இல்ல. அவங்களோட எந்த நடவடிக்கையும் சட்டப்படியானதா இல்ல. இந்த கோர்ட்டு முன்னாடி இதை நான் எடுத்து சொல்லிட்டேன். மல்லி, வா வா வா. மேடம், என்னாச்சு மேடம்? ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? அவர் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே போறாரு. நீங்க பதிலே சொல்லாம இருக்கீங்க. நார்கோ டெஸ்ட் எடுக்கிறப்ப நீங்க சொல்லிக்கலாம் பேசிக்கலாம்னு சொன்னீங்களே மேடம், இப்ப அமைதியா இருக்கீங்க. அம்மா, வக்கீலம்மா, உங்களை தான் நாங்க சாமி போல நம்பி இருக்கோம். கடைசி நேரத்துல எங்களை கை விட்டுறாதீங்கம்மா. நான் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். கையை கீழே போடுங்க ப்ளீஸ். என்னதான் பெரிய வக்கீல்னு சொல்லிக்கிட்டாலும் நானும் சாதாரண மனுஷி தானே. எனக்கும் ஆசா பாசம் பற்று எல்லாம் இருக்கதானே செய்யும். என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு வேற வழி தெரியல. சாரி மல்லி, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நான் தோத்துட்டேன். என்ன மேடம் சொல்றீங்க? எல்லாம் பண்ணிடலாம்னு நேத்து கூட சொன்னீங்களே. உங்களை தான் மலையா நம்பணும் மேடம். முடியாதுன்னு சொல்லாதீங்க மேடம், ப்ளீஸ். உங்களால முடியும் மேடம். உனக்கு நம்பிக்கை கொடுத்ததுக்கு என்ன மன்னிச்சிடு. இப்போதைக்கு அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். மேடம் ப்ளீஸ், என்ன நடந்துச்சு?
ஏன் இப்படி பேசுறீங்கன்னு சொல்லுங்க. அவர் உங்ககிட்ட என்னமோ பேசினாரு. என்ன சொன்னாருன்னு மட்டும் சொல்லுங்க மேடம். மல்லி 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 கொஞ்ச நேரம் அமைதியா இரு. பதறாத மல்லி. ஆசை பாசம் பற்றுன்னு எல்லாம் நீங்க சொல்றத பார்த்தா திரும்பவும் அந்த கதிரேசன் ஏதாவது உங்ககிட்ட டீல் பேசினானா இல்ல அவன் கொடுத்த டீலை நீங்க ஓகே பண்ணிட்டீங்களா? அட சொல்லுங்க வக்கீலம்மா. இது பாவம் என் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. வாழ்க்கையில விளையாடாதீங்க ப்ளீஸ். ஆமா, அந்த கதிரேசனோட டீல மீறி என்னால எதுவும் செய்ய முடியல. உங்களை போய் என் பொண்ணு நம்பினா பாருங்க. ச்சே. உங்களுக்கு உங்க உணர்ச்சி முக்கியம்னா எனக்கு என் பொண்ணோட உணர்ச்சி முக்கியமா? யாரையும் நம்ப வச்சு ஏமாத்தாதீங்க சரியா? வாழ்க்கையில அது கொலைக்கு சமம். அத செஞ்சிட்ட பிறகு நீங்க நல்லா இருக்க முடியும்னு கற்பனையில கூட கோட்டை கட்டிடாதீங்க. நீங்க என்ன நம்பிக்கை துரோகி, நல்லா இருக்க மாட்டான், நாசமா போவான், இப்படி எது வேணாலும் சொல்லுங்க. இது உங்க பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை மட்டும்தான். ஆனா எனக்கு என் பேத்தியோட உயிர் பிரச்சனை. என்ன சொல்றீங்க மேடம்? ஸ்கூலுக்கு போன என் பேத்திய கடத்தி வச்சிருக்கான் மல்லி. நான் வக்கீல் தான். ஆனா இந்த தொழில், நீதி, நேர்மை எல்லாத்துக்கும் மேல நானும் ஒரு சாதாரண மனுஷி தானே. எப்போ அந்த கதிரேசன் என் பேத்திய கடத்தி வச்சிருக்கான்னு தெரிஞ்சதோ அதுக்கப்புறம் என்னால ஒரு வக்கீலா வேஷம் கட்ட முடியல. அங்க என் பேத்திக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு பாட்டியா மட்டும்தான் எந்திரிச்சு பேசினேன். அதை தாண்டி என்னால எதுவுமே பேச முடியல. என்ன மன்னிச்சிரு மல்லி. The Chennai Silks in ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.